வணக்கம் உறவுகளே, வாங்க இன்றைக்கி என்னென்ன டிஷ்ஷஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா இட்லியும் ஆட்டுக்கால் சூப்பும், மதியானத்துக்கு எக் பிரியாணி பண்ண போகிறேங்க. இப்போது ஆட்டுக்கால் சூப்புக்கு ஆட்டுக்கால் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாருங்கள் பாதி வெந்துருச்சு. இப்போது இது கூட நான் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு நல்லா அரைச்சி இப்போ இந்த குக்கரில் சேர்த்துக்க போகிறேங்க. பாருங்கள், இதை மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து இப்போ இந்த ஆட்டுக்கால் சூப்பு செய்கிறதுக்கு கூட இப்போது சேர்த்துக்கிட்டு, இது கூட பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து திருப்பியும் ஒரு 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தால் ஆட்டுக்கால் நல்லா வெந்து வந்துடுங்க. அதுக்கப்புறமா இது கூட ஒரு வெங்காயம், தக்காளி ஒன்று கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்துட்டு இப்போது நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் விடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா மதியம் லஞ்சுக்கு நான் டியூனா ஃபிஷ், அதாவது சூறை மீன் ஃப்ரை பண்ண போகிறேங்க. அதுக்கு மசாலா ஏற்கனவே நான் போட்டு மேரினேட் பண்ணிட்டேன். மசாலா பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு சேர்த்து நல்லா இதை மாதிரி நல்லா மேரினேட் பண்ணி நான் முன்னாடியே நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். இப்போது அதை நான் ஃப்ரை பண்ணிக்க போகிறேங்க. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வஞ்சரம் ஃபிஷ்ஷோட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 பக்கமாக நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா உடையாமல் திருப்ப வருது. நம்ம ஃபிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு. நல்லா வறுத்தெடுத்தாச்சு. நம்மளோட டியூனா ஃபிஷ்ஷு சூறை மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நம்ம மட்டன் ஆட்டுக்கால் இப்போ நம்ம 5 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறமா ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை தாளிச்சிக்கலாம். சூப்பு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதி விட்டுறோம். இப்போ பெப்பர் நல்லா தூக்கலாக சேர்த்துக்கலாங்க. அப்போ முட்டை அவிச்சு வச்சுருக்கேன். பெப்பர் நல்லா தாராளமாக போடலாம். நான் 3 ஸ்பூன் ஃபுல்லாக நான் பெப்பர் சேர்க்குறேன். இந்த கோல்டு கிளைமேட் வின்டருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து தாளிச்சிக்கலாம். இப்போ இது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம், சீரகம், 2 பட்டை, 2 லவங்கம், அவ்வளோதாங்க. அது போட்டு இப்போ நம்ம தாளித்து சூப் கொதிக்குதுங்க. இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு கொதி விட்டு இறக்கிடலாங்க. நம்மளோட ஆட்டுக்கால் சூப்பு எவ்வளோ நல்லா ரெடியாக இருக்குது பாருங்கள். மார்னிங் டிஃபனுக்கு இட்லியும் ஆட்டுக்கால் சூப்புங்க. இப்போ இட்லி ஊற்றி அவிக்க போகிறேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு முட்டை பிரியாணிக்கு இந்த விழுது அரைக்க போகிறேங்க. இஞ்சி, பூண்டு, 2 ஏலக்காய், பாதி வெங்காயம், தக்காளி சேர்த்து விழுதாக அரைச்சிக்கிட்டு இது கூடவே புதினாவும் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க. இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு எல்லாம் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் சேர்த்து நல்லா ப்ரௌனாக வதக்கிக்கலாம். பச்சை மிளகாவும் சேர்த்து இது மாதிரி நல்லா ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, புதினாவும் கூட சேர்த்து அரைச்ச இந்த விழுது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த மசாலா கூட சேர்த்து வதக்கிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் சேர்த்து
நம்ம நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிரேவி பதத்துக்கு நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்மாஷ் பண்ண இந்த கிரேவி கூட வந்து முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோங்க. நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். இதை மாதிரி உடச்சி ஊற்றி கொஞ்சம் சிறு தீயில நம்ம பாதி வேக்காடு விட்டு திருப்பி போட்டு எடுத்துக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா கட் பண்ணி விட்டு கலந்து விட்டுக்கலாங்க முட்டை. அப்புறமா தாங்க நம்ம தயிர் சேர்க்கணும். இப்போது முட்டை வெந்துருச்சு. அந்த முட்டை நல்லா நம்ம கட் பண்ணி விட்டுட்டு இந்த தயிர் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கழுவி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ், நான் வந்து எவ்ரிடே பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேங்க. அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த பாஸ்மதி ரைஸு இப்போது சேர்த்துக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணியும் நம்ம சேர்த்து கொதிவிட போகிறோங்க. அப்புறமா இதில் ஒரு லெமன் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். இது மாதிரி நல்லா கொதிக்கும்போது பாருங்கள், முட்டையும் நல்லா வெந்து தெரியுதுங்களா, ரைஸும் நல்லா பாதி வெந்திருக்கு. நம்ம நெய் சேர்த்துக்க போகிறோங்க. 2 ஸ்பூனு நெய் சேர்த்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு சும்மா குக்கர் மூடி போட்டு லைட்டாக விசில் வர வரைக்கும் மூடி விட்டு எடுத்துக்கலாங்க. விசில் ரொம்ப வரணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா நம்ம தம் பிரியாணி மெத்தடில் செய்ய போகிறோம். மூடி போட்டு லைட்டாக வேப்பர் வர அளவுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணாக்கா நம்மளோட முட்டை பிரியாணி எவ்வளோ நல்லா ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். அரிசிலாம் நல்லா உதிரா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், முட்டை உடச்சி ஊற்றி பண்ணுறது. வாங்க நம்ம டிஃபன் சர்வ் பண்ணிக்கலாம். இட்லியும் ஆட்டுக்கால் சூப்பும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க லஞ்ச் பார்த்துடலாம். இன்றைக்கி லஞ்சு முட்டை பிரியாணி, ரொம்ப எம்மியான முட்டை பிரியாணி. தொட்டுக்க சைட் டிஷ் பார்த்திங்கன்னா முட்டை, ஆனியன் ரைத்தா, சூரி மீன் ஃப்ரைங்க. இன்றைக்கி டிஷ்ஷஸ் இதாங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.